வாங்க 2026ல உண்மையாவே ஒர்க் அவுட் ஆகுற சில சைடு ஹசில்ஸ பத்தி பார்க்கலாம். இதெல்லாம் வெறும் கற்பனை இல்ல. சில வருஷங்களுக்கு முன்னாடி கூட இதெல்லாம் சாத்தியம் இல்ல. ஆனா இப்போ ரொம்ப வேகமா வளர்ந்து வர புது வழிகள். சரி, உள்ள போலாமா? முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கலாம். சீக்கிரமா பணக்காரன் ஆகிடலாம் அப்படிங்கிற கதையெல்லாம் முதல்ல மறந்துடுங்க. அந்த மாதிரி வெற்று வாக்குறுதிகளை கேட்டு நீங்க சோர்வா இருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி இந்த ஃபேக் குருக்கள் சொல்றதையும் தள்ளி வச்சிடுங்க. இது எந்தவிதமான மிகைப்படுத்தலும் இல்லாத நேரடியான நம்பகமான தகவல்களை கொண்ட ஒரு அலசல். ஆனா நாம இப்போ பார்க்க போற விஷயங்கள் அப்படி இல்ல. இதெல்லாம் 2026ல நீங்க ஜீரோலேந்து ஆரம்பிச்சா கூட உண்மையாவே வேலை செய்யும். இதெல்லாம் எதிர்காலத்துக்கான வருமான வழிகள். சரி, ஏன் இந்த சைட் ஹசில் இப்போ இவ்ளோ முக்கியம்? ஏன்னா பழைய ரூல்ஸ் எல்லாம் உடைஞ்சிடுச்சு. நம்ம வேலை செய்யற விதமும் பணம் சம்பாதிக்கிற முறையும் ரொம்ப வேகமா மாறிக்கிட்டு வருது. உங்களோட 9 to 5 வேலை மட்டும் இனிமே பத்தாது. எல்லாத்தையும் மாத்துறதுக்கு ஒரு 3 பெரிய சக்திகள் இருக்கு. ஒன்னு ஏஐ, 2வது ஆட்டோமேஷன், 3வது ரிமோட் ஒர்க். இந்த மூணும் சேர்ந்து பாரம்பரிய வேலைவாய்ப்புகளையே அசைச்சு பார்த்துடுச்சு. அதனால புதுசா வருமான வழிகளை உருவாக்க வேண்டியது ரொம்ப அவசியமாயிடுச்சு. சரி, நம்மளோட முதல் சைட் ஹசிலுக்கு வருவோம். அதுதான் ஏஐ பவர்ட் ஃப்ரீலான்சிங். நிறைய பேர் ஏஐ நம்ம வேலையை பறிச்சிடும்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மை அது இல்ல. ஏஐ ஒரு மிகப்பெரிய அப்கிரேட் மாதிரி. இந்த ஒரு வரி ரொம்ப முக்கியம். நீங்க ஏஐய விக்கல, நீங்க ரிசல்ட்ஸை விக்கிறீங்க. யோசிச்சு பாருங்க, உங்க கிளையண்ட்க்கு நீங்க என்ன டூல் யூஸ் பண்றீங்கன்னு கவலையே இல்ல. அவங்களுக்கு தேவை ஒரு சூப்பரான ரிசல்ட். அவ்வளவுதான். உதாரணத்துக்கு ஏஐ டூல்ஸ் வச்சு ஒரு மாசத்துக்கான சோஷியல் மீடியா கான்டென்ட்டை சில மணி நேரத்துல எழுதிடலாம். இல்லையா, நிமிஷத்துல பல லோகோ டிசைன்ஸ் செஞ்சிடலாம். வீடியோ எடிட்டிங், வெப்சைட் பில்டிங், இது எல்லாமே முன்னாடிய விட பல மடங்கு வேகமா நடக்கும். இதனால உங்களால நிறைய வாடிக்கையாளர்களுக்கு வேலை செய்ய முடியும். அப்போ விஷயம் என்னன்னா, 2026ல ஜெயிக்க போறது யார் தெரியுமா? ரொம்ப திறமையானவங்க இல்ல, யாரு ரொம்ப எஃபிஷியண்டா இருக்காங்களோ அவங்க தான். ஸ்பீட் தான் இப்போ கேம். சரி, 2வது ஐடியாவுக்கு போலாம். இது ஃபேஸ்லெஸ் கான்டென்ட் சேனல்ஸ். அதாவது நீங்க ஒரு பெரிய செலிபிரிட்டி ஆக வேண்டியதில்ல, கேமரா முன்னாடி உங்க முகத்தை காட்ட வேண்டிய அவசியமே இல்ல. ஆனாலும் இதுல இருந்து நல்ல வருமானம் பார்க்க முடியும். எப்படின்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். ஸ்டாக் வீடியோஸ் யூஸ் பண்ணுங்க, அதுக்கு ஏஐ வாய்ஸ் ஓவர் சேருங்க, கொஞ்சம் சிம்பிளா எடிட் பண்ணுங்க. அப்புறம் விளம்பரங்கள் மூலமாவும் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலமாவும் காசு பார்க்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு ஆட்டோமேட்டட் கண்டென்ட் மெஷின் மாதிரி. இதுல ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு மந்திரம்தான், கன்சிஸ்டன்சி. ஆமா, உங்க பர்சனாலிட்டியை விட நீங்க எவ்வளவு தொடர்ச்சியா வீடியோ போடுறீங்கன்றதுதான் முக்கியம். அடுத்த 3வது வழி இது என்னன்னா, உங்க அழிவையே விக்கிறது. ஆமா, உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு திறமையையோ ஒரு ஷார்ட்கட்டையோ ஒரு டிஜிட்டல் ப்ராடக்டா மாத்துறது. இங்க பாருங்க, ஒரு தடவை உருவாக்குங்க, அதுக்கப்புறம் ஜீவித காலம் முழுக்க வித்துக்கிட்டே இருங்க. இதுக்கு பேரு தான் லெவரேஜ். நீங்க ஒரு தடவை கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த செஞ்சா போதும், அது நீங்க தூங்கும்போது கூட உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஒரு சின்ன டிஜிட்டல் கைடா இல்ல நோஷன் டெம்ப்ளேட்டா ஒரு மினி கோர்ஸ கூட மாத்தலாம். இதோட நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான், மத்தவங்களோட ஒரு பிரச்சனையை தீர்க்கணும், இல்லனா அவங்களோட நேரத்தை மிச்சப்படுத்தணும். சரி, இப்போ 4வது ஐடியா. இது கொஞ்சம் வித்தியாசமான இ-காமர்ஸ், மைக்ரோ நீஷ் இ-காமர்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது பெரிய கம்பெனிகளோட போட்டி போடாம ஒரு ரொம்ப சின்ன குறிப்பிட்ட ஆடியன்ஸை மட்டும் டார்கெட் பண்றது. பழைய மெத்தட் என்ன, துணி விக்கிறது. ஆனா புது மெத்தட் என்ன தெரியுமா? உயரமா இருக்கிற ஆண்களுக்கு ஜிம்முக்கு போடுற துணி விக்கிறது. பாத்தீங்களா வித்தியாசத்தை? கேஜெட்ஸ் விக்கிறதுக்கு பதிலா ரிமோட் ஒர்க் பண்றவங்களுக்கு தேவையான டெஸ்க் டூல்ஸ்னு விக்கிறது. இதனால என்ன ஆகும்னா, உங்க ஆடியன்ஸ் சின்னதா இருக்கலாம், ஆனா உங்களோட விசுவாசம், அதாவது லாயல்ட்டி ரொம்ப பெருசா இருக்கும். ஏன்னா நீங்க அவங்களோட ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்குறீங்க. சரி, இப்போ 5வது கடைசி ஐடியாவுக்கு வந்தாச்சு, தி கண்டென்ட் கோல்ட் ரஷ். இப்போ இருக்கிற கிரியேட்டர்ஸ்க்கும் பிராண்ட்ஸ்க்கும் ஷார்ட் ஃபார்ம் வீடியோ எடிட்டர்ஸோட தேவை பயங்கரமா அதிகரிச்சிருக்கு. இது ஒரு பெரிய வாய்ப்பு. இதுக்கு நீங்க பெரிய ஹாலிவுட் எடிட்டர்லாம் ஆக வேண்டாம். வேகமான கட்ஸ், கரெக்டா கேப்ஷன்ஸ் போடுறது, வீடியோவோட வேகத்தை சரியா மெயின்டைன் பண்றது, இந்த மாதிரி சில சிம்பிளான ஸ்கில்ஸ் கத்துக்கிட்டாலே போதும். ஓகே, இப்போ நாம 5 வழிகளை பார்த்துட்டோம். அப்போ இதுல எது பெஸ்டான சைட் ஹசில்? இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுக்கான பதில் தான் எல்லாத்துக்கும் பொதுவான வெற்றி ரகசியம். உண்மையான பதில் என்ன தெரியுமா? எது பெஸ்ட் ஹசல்னா, எதை நீங்க உடனே ஆரம்பிக்கிறீங்களோ அதுதான். எதை நீங்க விடாம தொடர்ந்து சேரீங்களோ அதுதான். ஒவ்வொரு வாரமும் எதை நீங்க இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ண முயற்சி பண்றீங்களோ அதுதான் பெஸ்ட்.
யோசனையை விட செயல் தான் முக்கியம். இந்த முழு பதிவோட சாராம்சமே இதுதான். 2026ல வெறும் பரபரப்பை விட திறமை தான் ஜெயிக்கும். யோசனைகளை விட செயல்பாடு தான் ஜெயிக்கும். இத நல்லா மனசுல வச்சுக்கோங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த அஞ்சல எந்த சைடு ஹாசல நீங்க இன்னிக்கே ஆரம்பிக்க போறீங்க? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க வருமானம் ஒரே ஒரு இடத்துல இருந்து மட்டும் வரக்கூடாது.